ஹலோ மக்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா 2025 ரிலீஸ் வடக்கன் அப்படின்ற படம் தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் மாதிரி ஒரு வீட்டுக்கு 6 பேர் அனுப்புறாங்க. நீங்க இருக்க வீடு பேய் வீடு. என்னதான் பேய் வீடா இருந்தாலும் கண்டஸ்டன்ட்டுக்கு தெரியும் அதெல்லாம் செட்டப் தான்ட்டு. ஆனா உண்மையாலுமே அந்த இடத்துல பேய் இருந்தா எப்படி இருக்கும்? உங்க கண்ணு முன்னாடியே கூட வந்தாங்களா இறந்து போனா எப்படி இருக்கும்? இது படத்தோட ஒரு பக்கம் தான். மறுபக்கத்தை பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்தில் நம்ம மேகாக்கு கால் வருது. ஆப்போசிட்ல இருக்கிற ஏடிஜிபி ஜோசப் அந்த ராமனுக்கு கால் பண்ணியா எடுத்தானான்னு கேட்க இவங்க இல்லைன்றாங்க. சரி நம்பர் கொண்டு ராமனோட நம்பரை வாங்கிக்கிறான். கட் பண்ணா அந்த ராமனை கட்டுறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அந்த மீட்டிங்ல இருக்கவங்க கேள்வி கேட்கறாங்க. பேய் இருந்தா எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க பார்த்தாலே ரொம்ப வேடான பேய் இது. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க அவர் ஒவ்வொரு கேள்விக்கு பதில் சொல்றாரு. சஸ்பிஷியன்ஸான வாய்ஸ் ஏதாவது தெரிஞ்சுன்னா கேட்ச் பண்றதுக்கான டிவைஸ், டெம்பரேச்சரை கேட்ச் பண்றதுக்கான டிவைஸ், அப்புறம் இவர் பார்த்தாலே ரொம்ப பெக்குலரான கேஸை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. மீட்டிங் நடந்துட்டு இருக்கப்ப மேகா கால் பண்றாங்க. ஆனா அவரோட காலை பார்க்குறது மேகா அப்படின்ற இவரோட அசிஸ்டன்ட். மீட்டிங் முடிச்சதுக்கு மேல மேகா கால் பண்ணாங்கன்னு சொல்லி கொடுக்க அவரு திருப்பி கால் பண்ண மாட்டேன்றாரு. என்ன காரணம்னா மேகாவும் ராமனும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. அவங்க காலேஜ் படிச்சப்ப காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா 2 பேரும் வேற வேற கேஸ்ட்னால இவங்க காதல பெற்றோர்கள் ஏத்துக்கல. அப்போ கூச்சிட்டு வந்தவ தான் இன்னும் அப்ராட்ல இருக்காரு. ராமனும் அவன் அசிஸ்டன்ட் மேகாவும் காஃபி குடிக்க வெளியே போறாங்க. அந்த சமயத்துல ஏடிஜிபி கால் பண்றாரு. அவர் ஒரு கேஸை பத்தி சொல்றாரு. ரியாலிட்டி ஷோல 7 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுல மேகாவோட ஹஸ்பண்ட் ஒரு ஆளு. இந்த கேஸ்ல பேயெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த கேஸுக்கு ஹெல்ப் பண்ண நீங்க வரணும் அப்படின்னு ஏடிஜிபி சொல்றாரு. கேரளா விட்டு ரொம்ப தள்ளி இருக்கும். இவருக்கு அந்த கேஸை பத்தி எதுவும் தெரியல. அந்த கேஸை பத்தி தெரிஞ்சுக்க யூடியூப அலசி ஆராயிறாரு. போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கொலை எல்லாமே பண்ணது கோமால இருக்கக்கூடிய பிஜாய் தான். ஆனா இந்த யூடியூப்ல வீடியோ போடுவாங்கல்ல, அதுல ஒருத்தர் இந்த கொலை நடந்தது பிரம்மகிரி மலை, நான் அந்த மலைக்கு போயிருக்கேன், அங்க பேய் நடமாட்டம் இருக்கு, இந்த 7 கொலையுமே பண்ணது பேய் தான்றான். இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு கேஸை விசாரிக்க கேரளா கிளம்பி போறான். ஆனா ராமனை பார்த்தோன்னே கட்டி பிடிக்கிறாங்க. ராமன் மேல கொண்ட காதல் இன்னும் அவங்க மனசுக்குள்ள இருக்கு. வீட்டுக்குள்ள பார்த்தா அந்த ஏடிஜிபி ஜோசப் இருக்காரு. அவரு ராமன்ட்ட அந்த ஷோவோட எல்லா ஃபுட்டேஜுமே கொடுக்குறாரு. அதோட எடிட் பண்ண வெர்ஷனையும் கொடுக்குறாரு. இவர் அதை அவர் ரூமுக்கு எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீடியோவா ப்ளே பண்ணி பார்க்கறாரு. இவங்க ஹேண்டில் பண்ற இந்த கேஸுமே டாக்குமெண்ட்ரி பிளான்ட் ஒரு ஐடியால இருக்காங்க. அவங்க அசிஸ்டன்ட் நடக்கிற எல்லாமே வீடியோ எடுக்கிறாங்க. ராமன் ஃபர்ஸ்ட் வீடியோ ப்ளே பண்ண அதுல கண்டஸ்டன்டோட இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. இந்த ஷோல மொத்தம் 6 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. யாருன்னா மீரா, ஷம்பு, அலினா, பிஜா, தாஷு, நாராயணா. டே 1 வீடியோல எதுவும் முக்கியமா தெரியல. சரி டே 2 ப்ளே பண்றாரு. அதுல அந்த ஷோக்கான டீமை கட்டுறாங்க. அந்த வீடியோ ஃபுல்லா பேய் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டஸ்டன்ட் ஆள் பத்திட்டு போனை வாங்கி வச்சிருக்காங்க. அவங்கள போட்டு வழியே அந்த பேய் வீட்டுக்கு கூட்டு போறாங்க. இந்த ஷோ ஆரம்பிச்சு வைக்க ஒரு ஃபேமஸான ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. அதனால எல்லா ரூல்ஸுமே சொல்றாரு. இந்த ஷோ நைட்ல மட்டும் தான் நடக்கும். பகல்ல நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாஸ்க் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு தேவையான கேஜெட்ஸ் கொடுக்குறாங்க. பேய் வந்தா சிக்னல் தர மிஷின், அப்புறம் ஏதாச்சும் பிரச்சனைனா க்ரூவை கான்டாக்ட் பண்றதுக்கான வாக்கி டாக்கி, அப்புறம் கேமரா அட்டாச் லைட் கொடுக்குறாங்க. தினைக்கும் டாஸ்க் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பின்னாடி இருக்கக்கூடிய பாட்டில் டாஸ்க் இருக்கும். அதை உடச்சு நீங்க எடுத்துக்கலாம். 5 நாள் கழிச்சு வின் பண்றவர்களுக்கு 1 கோடி பரிசு அப்படின்ற சொல்லி இவங்க வீட்டுக்குள்ள அனுப்புறாரு. இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ள போய் வீட்டை நல்லா சுத்தி பாக்குறாங்க. டேபிள் மேல அவங்களுக்கான ரூமோட சாவி இருக்கு. அதை எடுத்துட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. எல்லாத்துக்குமே தனித்தனி ரூம். அப்படின்னா தானே ஈஸியா பயமுறுத்த முடியும். ரூமுக்குள்ள போய் எல்லாமே தூங்க. பின்னாடி இருக்க டீம் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க மீராவை சூஸ் பண்றாங்க. அவர் ரூம் கதவை யாரோ ஆட்ட மாதிரி செட்டப் பண்றாங்க. அவளும் பயந்துடுறா. அடுத்து வீட்டுக்கு மேல வந்து ஒரு பேய் பொம்மை தொங்க விடுறாங்க. மீரா அலர்ல கூட தங்கி இந்த எல்லாமே ஒரு ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்தவங்களும் தொலைவு பார்க்கறாங்க. எதுவுமே இல்ல. நேற்று நைட் என்ன நடந்துன்றதை அடுத்த நாள் சொல்றாங்க. எல்லாம் பயந்ததையும் ஷேர் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில அந்த ஏரியாவை சுத்தி பார்க்கறாங்க. பழைய வீடுங்களா இருக்குது. அப்புறம் ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே ஒரு கதவு மாதிரி இருக்குது. அதையும் இவங்க நோட் பண்றாங்க. அப்புறம் பழைய ஒரு மோட்டார் ரூம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. அன்னைக்கு நான் டாஸ்க் எடுத்து படிக்கிறாங்க. இப்போ நீங்க 2 டீமா பிரியணும். டீம் ஏ வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தனியான அறைக்கு போகணும். டீம் பி இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகணும். அது என்ன இடம்னா ஆர்தர் வில்லியம்ஸ் அப்படின்ற ஒரு ஆளு பல வருடங்களுக்கு முன்னாடி அவனோட மனைவியும் குழந்தையும் சாகடிச்சிட்டு அவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவனோட ஆத்மா உள்ளுக்கு தான் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. நீங்க உள்ளுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். முக்கியமானது ஒவ்வொரு டீம்ல இருந்தும் ஒவ்வொரு ஆள் தான் உள்ளுக்கு போகணும். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கு. அதெல்லாம் படிச்சு பார்த்தவங்க அவங்க டாஸ்கை செய்ய போறாங்க. டீம் ஏல இருந்து எலினா போறாங்க. டீம் பி ல பாத்தீங்கன்னா மீரா போறாங்க. டீம் ஏக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு டிவி இருக்கும். அந்த டிவி பார்த்து உட்காந்துருக்கணும். இவங்க உள்ளுக்கு போய் டிவி பார்த்து உட்காடுறாங்க. பின்னாடி இருக்க ஆபரேட்டர் டீம் எலினாக்கு பின்னாடி பேய் மாதிரி கிராபிக்ஸ் வைக்கிறாங்க. அதை அவங்க முன்னாடி இருக்க டிவில பாக்குறாங்க. அதை பார்த்து அந்த அளவுக்கு ஒன்றும் பயப்படல. அடுத்து திடீர்னு முன்னாடி ஒரு பேயை விட சும்மா அலறிக்கிட்டு ஓடுறாங்க. டீம் பில மீரா உள்ளுக்கு போறாங்க. அவங்க லாஸ்ட் நைட்டே ரொம்ப பயந்துருந்தாங்க. உள்ளுக்கு போக காத்துல ஒரு பேய் மாதிரி அலைய விட்டுருக்காங்க. அதை பார்த்து அவங்களும் வந்துட்டு ஓடி வந்துடுறாங்க. அடுத்த நாள் நேற்று நடந்ததை பத்தி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு டாஸ்க்கு அசம்பிள் ஆகுறாங்க. 2வது நாளோட டாஸ்க்கு ஏதோ புதையல் வேட்டையாமா. இவங்க ஒரு குழு கொடுப்பாங்களாமா. அந்த குழு வச்சு இன்னொரு குழு கண்டுபிடிக்கணுமா. அந்த குழு வச்சு புதையல கண்டுபிடிக்கணுமா. இவங்களுக்கான குழு என்னன்னா இது கடவுள்கிட்ட இருக்குமா, ஆனா பேய்கிட்ட இருக்காதான். இதுக்கு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. இந்த புதையல 4 மணிக்குள்ள கண்டுபிடிக்கணுமா. தோக்கா டீம் ஹெல்மெட் ஆயிருவீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. 2 டீம் ஆளுங்களும் அவசர அவசரமா போய் தொலைறாங்க. டீம் ஏ ஆளுங்களா வீட்டுக்குள்ள தொலைவ, டீம் பி ஆளுங்க வெளியே போறாங்க. அவங்க காட்டு பக்கமா போக பின்னாடி இருக்க டீம் அவங்க தவறான வழியில போறாங்கன்றாங்க. டைரக்டா அந்த பெரிய ஒரு மரம் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த மரத்துக்கிட்ட போறாங்க. கீழே ஒரு கதவு இருந்துச்சுல்ல, அந்த கதவுக்குள்ளதான் குழு இருக்குன்னு நினைச்சு ஷம்பு அந்த கதவை திறக்க முயற்சி பண்றான். கதவை அவனால திறக்க முடியல. அந்த கதவை ரொம்ப ஃபோர்ஸா தள்ள கதவு உடஞ்சிருது. அதுல அவன் கழுத்துக்கிட்ட காயம் போட்டுருது. அவன்
வலிக்குதுன்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருக்க அந்த எலினா உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா உன்னை யாரும் அதை போய் திறக்க சொன்னதுன்னு இவனை திட்ட அந்த ஷம்பு தவறான வார்த்தையில அவளை திட்டிடுறான். இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே வீட்டுக்கு போக அங்க வீட்டுல இருந்தவங்களும் வந்து என்னன்னு கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே. அவனை கை காட்ட ஷம்புக்கு கழுத்துல அடிபட்டு இருக்கிறத பார்த்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. இதெல்லாம் பின்னாடி டீம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஷம்பு தன்னோட கதவுல இருந்து விண்மினி பூச்சி பரவ ஆரம்பிக்குது. அடுத்த நாள் அதாவது 3ஆவது நாள் எல்லாத்துக்குமே லீவ் பண்றாங்க. அதாவது விளையாடுறவங்களுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய டீமுக்கும். இவங்களை செக்யூர் பண்றதுக்காக டீம்ல 2 பேரும் மட்டும் இருக்காங்க. அடுத்த நாள் வழக்கம் போல என்ன நடந்துச்சுன்றத கேமரா முன்னாடி ஷேர் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு சம்பு நாராயணாவும் சரக்கு அடிச்சிட்டு இருக்க காட்டுக்குள்ள யாரோ இருக்க மாதிரியும் விளக்கு எறிகிற மாதிரியும் நாராயணாவுக்கு தெரியுது. ஷம்பு அதை நம்பல. ட்ரம்ஸ் அடிக்கிற சவுண்டு கேட்க அந்த இடத்த நோக்கி போறாங்க. அங்க யாரையுமே காணோம். இங்க என்ன விளக்கு எரிஞ்சா அப்படி இருந்துச்சு. சரி நம்ம விளக்கு பத்த வைப்போன்ட்டு கொண்டு வந்த சரக்கு ஊத்தி நெருப்பு பத்த வைக்கிறான். பத்த வச்ச நெருப்புலயே யூரின் போறான் அந்த நாராயணா. அவங்க பத்த வச்ச நெருப்பு பார்த்துட்டு கூட இருந்தவங்களாம் வந்து இவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த ஷம்பு போற மாதிரி போயிட்டு அங்கனிக்கே இருக்கிறான். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பார்த்த ராமன் அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அந்த இடத்த பற்றி எனக்கு சரியாக தெரியல, நான் டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ஃபோனை வச்சிடறாங்க. ராமன் வீடியோவை கண்டினியூ பண்ணுறாரு. அந்த மரத்தடியிலேருந்து நாராயணாவை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் படுக்க வைக்கிறாங்க. அந்த ஷம்புவை காணா. அவனை தேடிட்டு விஜய் போகிறாரு. விஜய் கூட மீராவும் ஆலினாவும் போகிறாங்க. கிணத்தடியில் ஏதோ சவுண்டு கேட்க கஷ்யூ போய் பார்க்குறாங்க. பார்த்தவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. மற்றவங்களாம் வந்து என்ன இருக்குன்னு கிணத்துக்குள்ளே பார்க்க தண்ணி எடுப்பாங்களே அந்த கயிற்றுல ஷம்புவோட பணம் கட்டி தொங்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல ஒரு நொடி கூட நிக்காம ஓடுறாங்க. வீட்டுக்குள்ள போறவங்களாம் அமைதியா இருக்க மீரா மட்டும் அவ ரூமுக்கு போறா. அவ ரூம்ல பார்த்தா யாரும் நடக்கிறாங்க. அவனோட காலடி தடை மட்டும் நெருப்பா இருக்கு. இதெல்லாமே பார்த்தவங்க வாக்கி டாக்கி மூலமா பின்னாடி இருக்க டீமை கான்டாக்ட் பண்றாங்க. ஆனா நோ ரெஸ்பான்ஸ். என்னடான்னு பார்த்தா டீம்ல இருந்த 2 பேருமே இறந்து சடலமா கிடக்குறாங்க. அதுல ஒரு ஆளு தான் மீராவோட ஹஸ்பண்ட். என்ன நினைச்சான்னு தெரியல, நாராயணா காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். அவனை பின்தொடர்ந்து விஜய் போறான். அவன் ஆரம்பத்துல பார்த்தாங்களா ஒரு மோட்டார் ரூம், அந்த ரூமுக்குள்ள போய் நிக்கிறான். விஜய் பயத்தோட என்னடா பண்ற வாடா போடான்னு கூட ஓட்டுல இருந்து சூடான கருத்துண்டுகளை விழுந்து அங்கேயே இறந்து போயிடறான். இதை பார்த்துட்டு குடுன்னு வீட்டுக்கு ஓடி போய் மூச்சிலைப்போட சொல்ல போறான். அப்ப பார்த்தா வீட்டுக்குள்ள இருந்து அந்த நாராயணா வெளியே வரான். விஜய்க்கு என்ன சொல்றேன்னு தெரியல. பயத்துல தண்ணி கேட்க மீரா தண்ணி கொண்டு வர கிச்சனுக்கு போறாங்க. தண்ணி எடுக்க போனவங்க காத்துல பறந்து மைக்ரோவன்ல முட்டி தலைகறியே இறந்து போயிடுறாங்க. அவ சவுண்டை கேட்டுட்டு 3 பேரும் போறாங்க. அவ இறந்துட பார்த்த பயத்துல வெளியே ஓடி வராங்க. வெளியே பார்த்தா அந்த நாராயணா உட்காந்துருக்கான். இவன் நாராயணா இல்ல, அவன் இறந்துடான்னு சொல்ல அந்த 2 பொண்ணுமே தூக்கி போட செவுத்துல மட்டும் இறந்து போயிடுறாங்க. அந்த விஜய் மட்டும் தப்பிச்சு அவங்க வந்தாங்களா தண்ணி அதுல போய் முழுகிறான். வீடியோவும் முடியுது. மீரா இறந்ததும் நாராயணா நடந்து வந்து ரீமைண்ட் பண்ணி பார்க்க அவங்கள சுத்தி ஏதோ ஒரு சக்தி இருக்க மாதிரி தெரியுது. பிரம்மகிரி ஹிஸ்டரி பத்தி தெளிவா தெரிஞ்சுட்டு வந்து சொல்றேன்னு சொன்னாங்க ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்க அந்த மலையை பத்தின உண்மையை சொல்றாங்க. இவங்க சொல்லக்கூடிய தகவல் எந்த விதமான கல்வெட்டிலையும் பிடிக்கல. மக்களிடம் மிக பரவலா பேசப்பட்ட தகவலை இவங்க சொல்றாங்க. பல 100 ஆண்டுகளுக்கு முன்ன குலசேகரன்றவன் பிரம்மகிரி மலையை ஆண்டு வந்தான். பிரம்மகிரி மலையிலேயே மிகவும் அழகான ஒரு பொண்ணு தான் முகில். அவளை இவன் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிருக்கான். அவளை யாரு கண்ணுக்குமே காட்டாம ஊருக்கு ஒதுக்குப்புறமா தங்க வச்சிருக்கான். வருஷத்துல ஒரு நாள் நைட் அந்த ஊர் திருவிழா அன்னைக்கு மட்டும்தான் வெளியே வருவா. குஞ்சம்புன்ற ஒரு கீழ் ஜாதிக்காரன் தான் அந்த ஊருக்காக சாமி வேடமிட்டு ஆடுறவன். அந்த குஞ்சம்பு ரொம்ப திறமையான ஆளு. அந்த முகிலுக்கு இவன் மேல ஒரு கண்ணு. தனியா இருக்கக்கூடிய ஒரு அறையில 2 பேரும் ஒன்னா இருக்க அதான் அந்த குலசேகரன் பார்த்தாரான். அந்த இடத்துல அவன் எதுவுமே பண்ணல. வேடமிட்டு சாமி ஆடிட்டு இருக்கப்ப இவன் ஆளை விட்டு அவன் முதுகுலே குத்த வச்சிடறான். மனிதனாவும் இல்லாம கடவுளாவும் இல்லாம 2க்கும் நடுவுல இருக்க நிலையில சாக அந்த ஊருக்கு கெட்டது நடக்க ஆரம்பிக்குது. ஆடு மாடுலாம் சாகுது, பயிரெல்லாம் வாடி போயிருது. காரணமே இல்லாம மக்கள்லாம் தூக்கு மாட்டி இறந்து போறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் குஞ்சம்புவோட ஆத்மாதான்றத அந்த நாட்டாளர மன்னன் தெரிஞ்சுக்கிறான். சாமியாரை விட்டு அவன் ஆத்மாவை அந்த பெரிய மாத்தடியில அடைச்சு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு போற வழியும் அடைச்சிடறாங்க. அந்த காட்டுல எந்த விதமான அனிமலுமே இல்லை. ஏன் பறவை கூட அந்த நிலத்து மேல பறக்க பயப்படும். பல வருடங்களுக்கு அப்புறமேல் குலசேகரன் வாழ்ந்த வீட்டை ஒரு பிரிட்டிஷால் வாங்குறான். அங்க ஒரு பெரிய பங்களாவும் கட்டுறான். பயத்தினாலே என்னன்னு தெரியல அந்த வீட்டுல வாழவே இல்லை. அந்த டிவி ஷோ நடந்தது அந்த பெரிய பங்களால தான். இதெல்லாம் அந்த அம்மா சொல்லி முடிக்குது. இதெல்லாம் கேட்டுட்டு கோமாக்கு போன விஜய் போய் பாக்குறான். அவன் கண்டிஷன் அப்படியே தான் இருக்கு. ரியாலிட்டி ஷோ நடந்த வீட்டுக்கே கிளம்பி போறாங்க. மேகாவும் அவங்க கூட போறான். வீட்டுக்குள்ள போய் வீட்டை நல்லா சுத்தி பாக்குறாங்க. பொருள்லாம் அங்கங்க இறஞ்சி வீடே குப்பையா கிடக்கு. கண்டஸ்டன்ட் போன மற்ற இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அங்க அவங்க டிவைஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. கேமரா, பேய் வந்தா சிக்னல் கட்டுற மிஷின், அதான் வீட்லயும் அங்கங்க ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. ராமன் வீட்டை சுத்தி பார்க்க பின்னாடி ஒரு செவரு மட்டும் வித்தியாசமா இருக்கு. கடப்பாறை எடுத்து குத்த பின்னாடி ஒரு ரூம் மாதிரி இருக்கு. தேவையில்லாத பழைய பொருட்கள்லாம் அதுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு மேல தான் பேய் வரும். அதுங்க கூட நம்ம பேசினாதான் அதுங்களாம் எதுக்காக இருக்குன்றது தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் அசிஸ்டன்ட் பண்ணி சொல்ல அந்த ஆனா வீடியோ எடுத்துட்டே வரா. இவங்களாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ராமன் முன்னறிவிப்பு கொடுத்தாராம். நம்மளை பயமுறுத்த பார்க்கும், நம்மளை அடிக்கும், இந்த இடத்த விட்டு போக சொல்லும். இந்த மாதிரி கெட்ட சக்தி கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணிருக்காரு. மேகா பின்னாடி கருப்பு கலர்ல ஏதோ ஒரு உருவம் மிதக்கிற மாதிரி இருக்கு. ஆனா எதுவுமே சொல்லாம அதை பார்த்துக்கிட்டே இருக்கா. ஏதோ குறுகுன்னு பார்த்துட்டு இருக்கான்னு ராமன் அப்படியே எட்டி பார்க்க அந்த கெட்ட சக்தி மேகா பின்னாடி பிடிச்சிருது. செவுத்துல அடிக்குது. ராமன் கேமரா எடுத்து எல்லாத்தையும் கேப்சர் பண்றான். பேய் சிக்னல் இருக்கான்ட்டு கம்ப்யூட்டர்ல செக் பண்ணிட்டு இருக்க கரண்ட் போயிடுது. மேகா ஆல்ரெடி பயத்துல இருக்கா. கரண்ட் போகும் இன்னும் பயப்படுறா. ஆனா ஜென்ரேட்டர் ஆன் பண்ண போறா. கரண்ட் இல்லாத சமயத்துல மேகாவோட கையை ராமன் பிடிக்கிறான். கரண்ட் வந்ததும் பார்த்தா ராமன் தூரத்துல நிக்கிறான். மேகாவுக்கு அள்ளு விட்டுருது.
ஆனா வீட்டுக்குள்ள வர ராமன் அவட்ட ஹெட்ஃபோன் தரான். அதுல பார்த்தா பேயோட சவுண்டு கேப்சர் ஆயிருக்கு. மேகாவோட கையை கட்டுறாங்க. அவ கையெல்லாம் செவந்து போயிருக்கு. ஒரு மாதிரி கத்துறா. இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்றீங்கன்ட்டு இங்கிலீஷ் எடுத்துட்டா. அவளோட வாய்ஸும் வித்தியாசமா இருக்கு. அதை சொல்லிட்டு அவ அப்படியே வாங்கி கீழே விழுந்துடுறா. அவளை அழுங்காம தூக்கி சோஃபால படுக்க வைக்கிறாங்க. வெளியே ஏதோ சவுண்டு கேட்க ராமன் பார்க்க போறான். அவன் அங்கிட்டு போன உடனே மேகா எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போறா. எங்க போற இருன்னு ஆனா தடுக்க அவ கழுத்தை பிடிச்சு சாகடிக்க பாக்குறா. நல்ல வேலையா ராமன் வந்து காப்பாத்திட்டான். கொஞ்சம் விட்டா அவ செத்துருப்பா. அவளை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு ராமன் சேர்ல கட்டி போடுறான். வீட்டுக்குள்ள பீப் சவுண்டு கேட்க ராமன் போய் செக் பண்றான். இப்ப அங்க ஆனாவும் மேகாவும் தான் இருக்காங்க. ப்ளீஸ் என்ன அழுத்து விடு ஆனான்னு அழுக ஆனா கட்ட ஊத்துடுறா. மேகா அவளோட மேலாடைய அவுத்துட்டு ராமன் முன்னாடி போய் நிக்கிறா. உனக்கு என்ன வேணும்னு தெரியும் வான்னு ஒரு மாதிரியா பேச இவன் அவனோட ஜாக்கெட் எடுத்து போத்தி அவளை கூட்டிட்டு போய் திருப்பியும் சேர்ல கட்டி வச்சிடறான். மானிட்டர்ல பார்த்தா ஏதோ ஆதிவாசி ஆளு மாதிரி யாரும் நின்றுட்டு இருக்க இவன் வெளியே போய் பார்க்கறான். அதே மாதிரி ஒரு படையே நிக்குது. ஒண்ணு மட்டும் மேல பறந்து நெருப்பை ஏவி விடுது. ராமன் வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திக்கிறான். அந்த உருவம் எல்லாம் கதவுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கு. ராமன் வீட்டுக்குள்ள போய் நிக்க கரண்டு போயிருது. அவன் கண்ணு ஃபுல்லாமே கருப்பாக இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு இப்ப லைட் வேணும், போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணு அப்படின்னு வேற குரல்ல பேசுறான். ஆனாக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ராமன் நார்மலாகி ஆனாட்ட மன்னிப்பு கேட்கறான். ஆனா ஆனா அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறா. ராமன் மன்னிப்பு கேட்டுட்டே அவளை துரத்திட்டு போறான். அந்த பழைய வீடெல்லாம் இருந்துச்சுல அந்த சைட்ல ஓடுறாங்க. அங்க மரத்து மேல ஏதோ ஒரு படிக்கட்டு இருக்கு. அதுல மேல ஏறி ஆனா நிக்கிறா. ராமன் மேல ஏறி போய் மன்னிப்பு கேட்க அவ அங்கிருந்து கீழே விழுந்து இறந்துடுறா. அதை பார்த்த ராமனால ஆத்தாத்தை அடக்க முடியல. இதுக்கெல்லாமே காரணம் மேகாதான்ட்டு அவளை கொல்ல போறான். ஆனா அங்க இருந்த மானிட்டர் மூலியமா தான் உண்மையை தெரிஞ்சுக்கிறான். அவ கழுத்து நெரிச்சு அவளை கீழே தள்ளி விட்டதே இவன் தான்றத. ஆனா இறந்ததுக்கு இவன் தான் காரணம் தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். ஏதோ ஒரு சவுண்டு கேட்க யாராவது யாராலும் முன்னாடி வாங்கன்னு ஆத்தாத்தோட அழைக்கிறான். ராமன் வந்த சவுண்ட் ஆஃப் ஆயிருது. இவன் அப்படியே வெளியே போக அங்க அந்த டேபிள் அப்படியே மேல பறந்து கீழே விழுகுது. அடுத்து என்ன நினைச்சான்னு தெரியல, வேகமா ஓடி போய் ஆத்துல முங்கி எந்திரிக்கிறான். கடப்பாறை வச்சு ஒரு அறையை கண்டுபிடிச்சாங்கல்ல அந்த ரூம்ல குஞ்சம்பு விட்டுட்டு போன திங்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த திங்ஸை வச்சு குஞ்சம்பு மாதிரி இவனும் வேடமிடுறான். அந்த மரத்துக்கிட்ட போய் நெருப்பேத்தி குஞ்சம்பு மாதிரி இவனும் டான்ஸ் ஆடுறான். இவன் ஆடுறது பார்க்க அந்த குஞ்சம்பு ஆன மாதிரி இருக்கு. சேர்ல கட்டி போடப்பட்டிருந்த மேகா கைட்ட அவுத்துட்டு அந்த இடத்துக்கு வராங்க. ராமன் அந்த நெருப்புல விழுக போக மேகா எப்படியே காப்பாத்தி அவங்க வந்த காரை எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. அந்த கார்ல போறப்பையும் வித்தியாசமா நடந்துக்கிறான். பின்னாடி யாரையோ பார்த்து சிரிக்கிறான். அவன் சிரிப்பு பார்த்து பயப்படுற மாதிரி சிரிக்கிறான். இவங்க அப்படியே போயிட்டு இருக்கப்ப இந்த இடத்த பத்தி சொன்னாங்களே ஜேர்னலிஸ்ட், அவங்க கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. நீங்க இருக்க இடத்த விட்டு இப்பயே கிளம்பி வாங்க. முக்கியமான ஒண்ணு, அங்க இருக்க கடவுளை வழிபடாதீங்க, அங்க நெருப்பு எதையும் பத்த வைக்காதீங்க. இந்த அம்மா முன்னாடியே சொல்லாது, இந்த அம்மா செய்யக்கூடாதுன்னு சொன்னதை அவங்க ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்காங்க. இவங்க பாலத்துல போயிட்டு இருக்காங்க. அப்படியே அவன் வண்டி நிறுத்த சொல்றான். இவங்களும் நிறுத்துறாங்க. அவன் அப்படியே இறங்கி போய் தண்ணியை பார்த்து ஏதோ யோசிக்கிறான். மேகா அவனை கூட்டிட்டு வந்து காருக்குள்ள உட்கார வைக்க நான் வண்டி ஓட்டன்ட்டு அவன் டிரைவர் சீட்ல உட்காரான். மேகாக்கு வேற என்ன பண்றேன்னே தெரியல. சரி ஓகேன்னு இவங்கள ஏறி உட்காந்துட்டு வீட்டுக்கு போலான்றாங்க. சரி வீட்டுக்கு போலான்ட்டு வண்டியை திருப்பி தண்ணிக்குள்ள சுருவிடுறான். ராமன் அப்படியே கண்ணை முழிக்கிறான். ஏதோ ஒரு உலகம் சுத்தி முத்தி யாரையுமே காணோம். ஒரு குட்டி பையன் மட்டும் இவன் பக்கத்துல நிக்கிறான். அந்த பையன் அவனோட வாட்ச் எடுக்க அது தலைகீழா சுத்திட்டு இருக்கு. அந்த குட்டி பையன் வாட்ச் எடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறான். இதுல எனக்கு என்ன புரிஞ்சுச்சுன்னா குஞ்சமும் முகிலும் தான் மறுபிறவி எடுத்து ராமன் மேகாவா இறந்து வாழ்ந்திருக்காங்க. அதனாலதான் அந்த இடத்துக்கு போன எல்லாமே இருந்தாலும் இவங்க 2 பேர் மட்டும் உயிரோட அந்த இடத்த விட்டு வெளியே வந்தாங்க. 2 பேர்த்தோட காதலுமே ஜாதி காரணமாக தான் பிரிஞ்சிருக்கும். இந்த காலகட்டத்தில் 2 பேரும் ஒன்று சேர்ற விதமா 2 பேருமே ஆத்துல விழுகிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த படத்துல எனக்கு என்ன டவுட் இருக்குன்னா 2 பேரும் ஒன்னாதான் விழுந்தாங்க. ஆனா ராமன் மட்டும் ஒரு இடத்துல கண் விழிப்பான். அது என்ன இடம்னு தெரியாது. அந்த வாட்ச் எதுக்கு தலைகீழா சுத்துன்றதும் தெரியாது. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் விடை சொல்லாம மர்மம் முடிச்சு போட்டு படத்தை முடிச்சு வச்சிருக்காங்க. உங்களை யாருக்காச்சும் விடை தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். Bye bye guys.